ஒருத்தி பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது ரோட்டோரமாக ஒரு சின்ன பொண்ணு பிச்சை எடுத்துட்டு இருக்கா பார்க்குறா. அவகிட்ட ஒரு சின்ன காசை தூக்கி போட்டுட்டு நான் சொல்கிற நம்பரை எழுதுன்னு அந்த கடிகாரத்து மூலமாக அந்த நம்பரை சொல்கிறா. அந்த சின்ன பொண்ணு அதை எழுதிடுவா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா இவங்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை தூக்கி அந்த பொண்ணுகிட்ட போட்டுருவா. போட்டுட்டு இது உனக்கு இல்லை, இந்த பணத்தை வெய்ய நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுவா. ஆனால் அந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கேருந்து ஓடிடுறா. இந்த சின்ன பொண்ணு எங்கேயாவது இன்னொரு சிக்னலில் தான் உட்காந்துட்டு இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சிடறா. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கேட்கும் போது மறுபடியும் அந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிடறா. வேகமா ஓடி வந்த அந்த சின்ன பொண்ணு ரோட்டோரமா ஒரு போலீஸ் நடந்து போறத பாக்குறா. உடனே அந்த போலீஸ்கார்கிட்ட ஒரு அக்கா என்னோட அமௌண்ட்டை புடுங்கிறதுக்காக என்ன துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றா. உடனே அந்த போலீஸ்காரன் ஏமா என்னமா பண்றேன்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இவ கூட பைக்ல போனவனா வந்து சார் அந்த பொண்ணு தான் போய் சொல்றா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு எங்கிருந்தோ ஓடி வர. அவ வந்து ஒரு வீடியோவை காமிக்கிறா. அந்த சின்ன பொண்ணு கிட்ட தூக்கி போட்ட ஒரு அமௌண்ட் இவளோட அமௌண்டே இல்ல, அது இவ திருடிட்டு தான் வந்திருப்பாங்க. கடைசியில தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து திருடிட்டு தான் வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை எப்படி அடிக்கிறதுன்னு பிளான் போட்டுதான் அந்த பொண்ணுகிட்ட அவ தூக்கி போட்டுருப்பா. பார்த்தவனா அந்த போலீஸ் உடனே அவங்க ரெண்டு பேர்த்துமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க.